வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து சக்ரா பட ரிவ்யூ. இதை டைரக்ட் பண்ண வந்து MS ஆனந்தன். இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். டியூரேஷன் வந்து 131 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு February 19, 2021. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா விஷால் வந்து சந்துருவாகவும், ஸ்ரீதா ஸ்ரீனிவாத் வந்து காயத்ரியாகவும், ரெஜினா கசேந்திரா வந்து லீலாவாகவும், பிரபோ சங்கர் வந்து குமாராவும் நடிச்சிருக்காங்க. ஸோ படக்கதையை பார்த்தோம்னா மூவி ஸ்டார்ட் ஆகும் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயான ஆகஸ்ட் 15 வந்து 49 வீட்டை வந்து அடுத்தடுத்த ரொபரி நடக்கும். அதுவும் 2 பேர் கொண்ட ஒரு ஆக்கள் செட் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டு வந்து கன் பாயிண்டில் வந்து வீட்டை இருக்க பண நகையெல்லாம் கொள்ளையிட்டு போவாங்க. அதுவும் போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி வாரதுக்குள்ளே அவங்கள எஸ்கேப் ஆகிடுவாங்க. அவங்களால ஒரு குழுவும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். ஏன்டா இது ஒரு பக்கா பிளானிங்காக இருக்கும். அப்போ தான் போலீஸ் கமிஷனர் இந்த ஓர்டரில் வந்து காயத்ரி வந்து ஒரு லோக்கல் ரவுடியை கொலை செய்யிட்டு வந்து இந்த கேஸுக்கு இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வரும் 49 50 வீடு 50 வீட்டை கொள்ளை நடந்த வீட்டை வந்து இருக்கிற பாட்டிமாவை வந்து அவங்க அடித்து போட்டு போனபடியாக மயக்கமானபடியாக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் அந்த 50வது ரொபரி வந்து பதிவாயிருக்காது. அவங்க வேறு யாரும் இல்லை, சந்துருவோட பாட்டி தான். சந்துரு வந்து காயத்ரியோட முதல் லவ்வர். ஸோ அப்படி இருக்க அவங்க வந்து பணம் காசை மட்டும் எடுக்காமல் சந்துரு மேலே ரொம்ப மேலே பார்க்குற விஷயமான அவர்கிட்ட அப்பா வந்து அசோக சக்கரத்தை கடுத்துட்டு போயிருப்பாங்க. அது சந்துருக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும். அப்போ சந்துரு சென்னைக்கு வந்த பிறகு காயத்ரியோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அப்போ தான் வந்து இந்த ரொபரியோட வந்து டயல்ஃபோக் ஹெல்ப் கம்பெனி வந்து லிங்க் ஆகிருக்கும். அப்போ தான் வந்து அவங்க 2 பேரும் போய் அந்த மேனேஜரை மீட் பண்ணிவிட்டு அந்த ரொபரி நடந்த 50 வீட்டாக்கள் அந்த ஃபோன் நம்பர்ஸையும் க்ராஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அந்த எல்லா டேட்டாலையும் மேட்சிங்காக ஒரே ஒரு நேம் இருக்கும். அது எல்லாருக்குமே சர்வீஸ் செய்த வந்து ஒரு மாறி புத்தன்ற பேர் இருக்கும். அப்போ தான் வந்து அவங்களோட வீட்டை போய் பார்க்கத்தான் அவர் 2 வருஷத்துக்கு மேலே செத்து போயிருப்பார். ஸோ அவங்களுக்கு அகெயின் ஷொக்காக இருக்கும். ஸோ இந்த ரொபரிக்கு மெயினாக பின்னால் இருக்க ஆள் வந்து போலீஸ் கமிஷனருக்கு டிரெக்டாக கால் பண்ணி சேலஞ்ச் பண்ண தன்னை கண்டுபிடிக்க சொல்லி அப்போ தான் சந்துரு அவசரப்படணும்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லுவார். ஸோ ப்ரெஸ்ஸுக்கு முன்னால் வந்து தாங்க அந்த பர்சனை நெருங்கிட்டோம்னு சொல்லி ஒரு பொய்யா ஒரு விஷயத்த சொல்லுவார். ஸோ சந்துரு நினச்ச மாதிரியே உடனே அந்த ஆள் வந்து கால் பண்ணி கமிஷனருக்கு வந்து தான் இருக்க இடத்த லொக்கேஷனை க்ளூ பண்ணுவார். அதோட கமிஷனர் பின்னால் யாரும் இருக்கான்னு சொல்லி அவன் டிரெக்டாகவே கண்டுபிடிச்ச சொல்லுவார். ஆனால் அப்போ தான் சந்துரும் அவங்களோட போலீஸ் டீம் அந்த இடத்த போய் பார்க்க அங்கே இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரும் அழிஞ்சு போயிருக்கும். அந்த ஆளும் வந்து எஸ்கேப் ஆகியிருப்பார். அதுக்கப்புறம் தான் சந்துரு ரிவீல் பண்ணுவார், இது ஒரு ஆண் இல்லை பொன்மண்டு. அப்போ எப்படி என்று காயத்ரி கேட்க தான் அந்த ஃபிங்கர் பிரிண்டில் இருக்க ப்ரெஷர், அதே நேரம் அந்த சிவரில் இருந்த ஒரு நம்பர் மெயினாக மென்ஷன் பண்ணியிருக்கும் 00100. அது வேறு ஒன்றும் இல்லை, செஸ் கேமில் இருக்க குயினை தான் மென்ஷன் பண்ணும். ஸோ ஷுவராக இது ஒரு கேர்ள்டான்னு சொல்லத்தான் டைரக்டர் ரிவீல் பண்ணுவாங்க இந்த படத்தை லீலான்னு சொல்லி. ஸோ படம் மிச்ச கதை வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க. அந்த நேரம் சந்துரு அப்படி ப்ரூஃப் எல்லாம் கண்டுபிடிச்சு அவளை அரெஸ்ட் பண்ணுறாரு. அதே நேரம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த ரொபரி ஹெல்ப் பண்ணுறது யாருன்றது தான் படத்தை மிச்ச கதை. ஸோ ஒவ்வொரு பவருக்காக பார்க்கக்கூடிய படம் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஏனெண்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எண்ட்லேயே வந்து மேஜர் ட்விஸ்ட்டை வந்து டைரக்ட் ரிவீல் பண்ணபடியா அதுக்கப்புறம் பெருசாக ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு இருக்காது. ரொம்ப நார்மலாக தான் போகும். படத்தில் ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லாத தாண்டி. ஸோ இந்த ரிவ்யூ படிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்களோட கமெண்ட்ஸையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க. அதோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனல் மெட்ட தமிழ் பட ரிவ்யூஸ் லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட எந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.